السلام عليكم ورحمة الله وبركاته. वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू। بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد. அல்லாஹ்வினுடைய அருளால் நாம் எல்லாம் ஒரு மாலை பொழுதினிலே இந்த ஈலானஸ் ஹப் கல்வி நிறுவனம் வழங்குகின்ற ஹிஃபுல் வகுப்பினுடைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல அறிமுக வகுப்புல நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்று இந்த வேளையில் நாம் எவ்வாறு ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையிலும் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, எம்முடைய கல்வி நிறுவனம் சுமார் 2 வாரங்களுக்கு முன்னால் ஒரு விளம்பரத்தை இட்டிருந்தது. நாங்கள் ஹிஃபுல் வகுப்புகளை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். எம்முடைய நிறுவனத்தில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் 3 வருடங்களாக இந்த ஹிஃபுல் கற்கை நெறிகள் நடைபெற்று வருகின்றன. 16 ஆசிரிய ஆசிரியைகள் எம்முடைய ஹிஃபுல் பகுதியிலே கடமையாற்றுகிறார்கள். சுமாராக 12 நாடுகளிலே இருந்து மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். 160க்கு மேற்பட்ட மாணவர்கள் ஹிஃபுல் கற்கை நெறியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் 2, 3 என்று ஹாஃபில்கள் அல்லாஹ்வினுடைய உதவியால் வெளியாகிக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஹிஃபுல் வகுப்பை நாங்கள் எவ்வாறு நடாத்தி வருகிறோம் என்கிற விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த அறிமுக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நீங்கள் எல்லோருமே ஒரு குழுமத்தில் இணைந்திருந்தீர்கள். ஹிஃபுல் குர்ஆன் 2026 என்கிற அந்த குரூப். உண்மையில் நிறைய மாணவர்கள் இந்த வகுப்பிலே சேர்ந்து விட்டார்கள். அதனால் அவர்கள் இந்த அறிமுக நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை. நாங்கள் எங்களுடைய இந்த கற்கை நெறியை பற்றி எம்மிடம் கேட்பவர்களிடம் விளக்கத்தை சொல்லி அதே நேரம் அப்ளிகேஷன் ஃபார்மை நாங்கள் அனுப்புவோம். அந்த பெயர் விவரங்களை அனுப்புகிற ஆட்களுக்கு நாங்கள் என்ன செய்யறது, இந்த தகவலை அனுப்புவோம். அப்ப யாரெல்லாம் எங்கள்கிட்ட தகவலை கேட்டு பேமெண்ட் கட்டணத்தை செலுத்தினால் நாங்கள் நேரடியாக நாங்கள் என்ன செய்வோம், அவங்கள கிளாஸ்ல போட்டுருவோம். அவங்கள வச்சு கொண்டு தேவையில்லையே இந்த அறிமுக வகுப்பு வரைக்கும். இப்ப அறிமுக வகுப்பு என்று சொல்லி நாம 2 வாரம் ஸ்டூடெண்ட்டை கலெக்ட் பண்றோம். அறிமுக வகுப்பு நடத்தி கட்டணம் செலுத்துவதற்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறோம். அப்ப 3 வாரம் இங்க போகுது. அதனால நிறைய மாணவர்கள் கட்டணத்தை செலுத்தி அவங்க வகுப்பையுமே என்ன செஞ்சிட்டாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கான ஹிஃபுல் பாடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க மாலிமாக்கள். ஓகே, நம்ம பார்க்கலாம். இந்த அறிமுக நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக ஒவ்வொரு விடயமாக நாங்கள் இங்கே இணைத்திருக்கிறோம். இறுதியாக கேள்வி பதில் என்ற ஒரு நிகழ்ச்சியும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. எனவே நீங்கள் இங்கே சொல்லப்படுகின்ற விடயங்களை காது தாழ்த்தி கேளுங்கள். இறுதியாக நீங்கள் எதிர்பார்த்த அல்லது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற, நீங்கள் மனதிலே வைத்திருக்கிற கேள்விகளுக்கு பதில் வரவில்லை என்றால் நீங்க என்ன செய்யலாம், உங்களோட கேள்வியை கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த கற்கை நெறியினுடைய இணைப்பாளராக நான் தான் இருக்கிறேன். என்னுடைய பெயர் சாஜிதீன். இந்த செஷனை செய்தால் நான் தான். என்னுடைய பெயர் தான் சாஜிதீன். என்னை பற்றிய விவரங்கள் இங்கே இருக்கிறது. என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கமும் இங்கே இருக்கிறது. என்னுடைய காலிங் நம்பரும் இருக்குது. நீங்க எல்லோருமே எங்களுடைய கோர்ஸ் கோஆர்டினேட்டர் அவங்களோட நீங்க எங்க அடுத்த நம்பருக்கு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, கண்டெக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ரிப்ளை பண்ணி இருப்பாங்க. ஓகே, இந்த நம்பராக இருந்தாலும் சரி, அந்த நம்பராக இருந்தாலும் சரி, நாங்க 2 நம்பர் கொடுத்திருக்கிறோம். எல்லாமே ஒன்றுதான். ஓகே, அடுத்த பார்ப்போம். இந்த கற்கை நெறி நடாத்துகின்ற நிறுவனம் ஈலேர்னஸ் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட். இந்த நிறுவனம் இலங்கையிலே பதியப்பட்ட ஒரு நிறுவனம்.
எங்களோட வெப்சைட், எங்களோட இமெயில், எங்களோட கான்டாக்ட் லிஸ்ட், அட்ரஸ் லிஸ்ட் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், இங்கே தந்திருக்கிறோம், நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் எமது நிறுவனத்தினுடைய டிரெக்டர் எம்ஏஎம் மருகம் சார் அவங்கள பற்றின தகவல்களும் இங்கே இருக்குது. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் இங்கே இருக்குது. எம்முடைய நிறுவனம் இலங்கையிலே பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் என்று இருந்தாலும் நாங்கள் இதனை சவுதி அரேபியாவில் இருந்து தான் ஆப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம், நடாத்தி கொண்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ நான் பார்ப்போம் இந்த ஹிஃபுல் கற்கை நெறியினுடைய நோக்கம். எங்களோட இன்ஸ்டியூட்ல வருடத்துக்கு 2 தடவை தான் நாங்கள் என்ன செய்யறது, இந்த ஹிஃபுல் கிளாஸ் கோல் பண்றது. நோன்பை டார்கெட் பண்ணி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது 8ஆம் மாதம் 7ஆம் மாதம் இந்த மாதிரியான ஒரு கேப்ல நாங்கள் என்ன செய்யறது, கோல் பண்றது. அந்த வகையில இந்த வருடம் நாங்கள் கோல் பண்ற 2வது பேட்ச் இது. இதோட நோக்கத்தை நாம பார்த்தோம் என்றால் அல் குர்ஆனை சுமந்த வாரிசுகளை உருவாக்குதல். அதே நேரம் தொழுகையில் ஓத குறிப்பிட்ட சில சூறாக்களை நாம் என்ன செய்யறோம், சில ஜுசுகளை இயலுமானவரை மனனம் செய்தல். இது யாருக்குன்னு சொன்னால், சின்ன ஆக்களாக இருந்தால் சிம்பிள், நம்ம அவங்கள ஒரு பெரிய ஒரு ஹோப் கொண்டு வைக்கலாம். இவங்க என்ன செய்வாங்க, அல் குர்ஆன மனனம் செய்து முடிப்பாங்க. அதே நேரம் சில வயதானவர்கள் வருவாங்க, 50 வயது 60 வயது. எங்களுக்கு கிட்டத்திலையும் ஒரு ஒரு ஆள் ஜாயின் பண்ணாங்க. எப்படின்றால் அவங்களோட அவங்களோட உண்மையில் அவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள். ஆனால் அல் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது. அப்படியானவர்களும் கூட எங்களை என்ன செய்யறாங்க, கண்டக்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்ப பெரியாக்களை பொறுத்த வரைக்கும் முழு குர்ஆனை மனனம் செய்யல என்றாலும் சில சூறாக்களை தொழுகையில ஓதுறதுக்காக மனனம் செய்ய வேண்டி இருக்கு. சில ஜுசுகளையாவது நாம் என்ன செய்வோம், மனனம் செய்வோம் என்ற நம்பிக்கையில வாராக்களும் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் என்ன செய்யறோம், ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அடுத்தது மனனம் செய்த சூறாக்களை அல்லது அல் குர்ஆன் முழுவதையும் மீட்டிக் கொள்ளுதல், அந்த தௌர்னு சொல்லுவாங்க. நம்ம பாடமாக்கி இருக்கிறோம், அது மறந்துடும். மீண்டும் மீண்டும் நாம் என்ன செய்வோம், மனசுல வச்சிருக்கிறண்டால் இப்படியான வகுப்புகள் தான் சாத்தியப்படும் என்று சொல்லி என்ன செய்வாங்க, சில ஆட்கள் வருவாங்க. அதே நேரம் வாழ்நாள் முழுவதும் அல் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தல். அப்ப மரணிக்கும் வரைக்கும் நான் குர்ஆனோட வாழணும், குர்ஆனை பாடமாக்கணும்ங்கிற நோக்கத்தின் அடிப்படையில தான் நாம் என்ன செய்யறோம், இந்த கற்கை நிறைய நாம டிசைன் பண்ணி இருக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு கேள்வி ஒன்று வரலாம், குர்ஆனை நாம ஏன் மனனம் செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னால், உண்மையில் அல் குர்ஆன் என்பது முஸ்லிம்களுடைய ஒரு வேத நூல். அல் குர்ஆனை ஓதுற நேரத்துல ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை கிடைக்கும். அதே நேரம் அல் குர்ஆனை ஓதுற ஆளுக்கு நாளை மறுமை நாளில் அந்த குர்ஆன் ஷஃபாத் செய்யும். இறைவா, இந்த அடியான் என்ன ஓதினான் என்று சொல்லி நாளை அல்லாஹ்விடம் மன்றாடும். மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அடுத்தது, அல் குர்ஆனை அழகிய முறையில் ஓதுகின்றவர் நாளை மறுமை நாளிலே சங்கையான மலக்குமார்களோடு இருப்பார். பாருங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. மலக்குமார்களோட இருக்கிற ஒரு பாக்கியம் உண்டு யாருக்கு கிடைக்குது, அல் குர்ஆனை ஓதுற ஆளுக்கு. அல் குர்ஆனை ஓதினாத்தான் மரணம் செய்யலாம். மரணம் செய்ததை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் ஓத வேண்டி இருக்குது. எனவே ஒரு சங்கிலியான ஒரு தொடர் தான் இது. அடுத்தது, அல் குர்ஆனை மரணம் செய்து வைத்த பெற்றோருக்கு மறுமை நாளிலே ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். யாரெல்லாம் ஹாஃபிலாக ஆகிறாங்களோ அந்த பெற்றோருக்கு, அந்த பிள்ளையினுடைய, அந்த மாணவருடைய பெற்றோருக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா ஒரு கிரீடம் ஒன்று அணிவிப்பான். உண்மையில இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் தஆலா எல்லோரையும் அல் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் பிரார்த்திக்கிறேன். பாருங்க, உண்மையில நம்முடைய பெற்றோருக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு கௌரவம். இப்ப நாம என்ன செய்யலாம், நம்ம நிறைய போட்டோஸ்ல பார்க்கிறோம். பல்கலைக்கழகங்கள்ல பட்டமளிப்பு விழா நடந்தால் அந்த கோட்டை, அதே நேரம் அந்த ஸ்க்ரோலரை என்ன செய்வாங்க, தன்னுடைய பெற்றோருக்கு அதை போட்டு பார்த்து போட்டோ பிடிச்சி எல்லாம் என்ன செய்வாங்க, சந்தோஷமாக அந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடுவாங்க. நாளை மறுமை நாள்ல இப்படியான ஒரு பாக்கியம் ஒன்று கிடைக்குதுண்டா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பாப்போம். எவ்வளவோ ஒரு சந்தோஷம். நாம அல் குர்ஆனை மனனம் செய்து நம்முடைய பெற்றோருக்கு அந்த கௌரவத்தை கொடுக்கணும். அதே போல
நம்முட பிள்ளைகளுக்கு நாம குர்ஆனை கொடுத்து பாடமாக்க வச்சு அவர்கள் மூலமாகவும் நமக்கு கிரீடம் கிடைக்கணும் என்பதை நம்ம அல்லாஹ் கிட்ட என்ன செய்வோம்? பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓகே, அடுத்தது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச 2 ஹதீஸ்களை நான் இதில் போட்டிருக்கிறேன். நீங்க என்ன செய்யலாம், வாசிச்சு பார்க்கலாம். நாங்க என்ன செய்வோம், இதை குரூப்லையும் கூட போடுவோம். அதே நேரம் இந்த கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. அந்த ரெக்கார்டையும் நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம், குரூப்லையும் போடுவோம். சரி, பாருங்க அந்த ஹதீஸ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் குர்ஆன சிறந்த முறையில் ஓதுகின்றவர் கண்ணியமிக்க மலக்குமார்களோடு இருப்பார். மேலும் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுவதற்கு 2 கூலிகள் கிடைக்கின்றன. ஒன்று அவர் ஓதுறதுக்கும், அடுத்தது திக்கிற நேரத்தில் ஏற்படுகிற கஷ்டங்களுக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொண்ட சஹீஹான கிரந்தம் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. பாருங்க, சிறந்த முறையில அல் குர்ஆன ஓதுற என்றால் நல்ல கிராத், ஓகே, அதே நேரம் நல்ல மஹ்ரஜ், அதே நேரம் தஜ்வீதோடு ஓதுவதுதான் இங்கே சிறந்த முறையில் ஓதுபவர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தஜ்வீத் மிக முக்கியம். நல்ல குரல் வளம் இருந்தால் அதனோடு சேர்த்து இன்னும் அழகாக இருக்கும். அதே நேரம் இப்படியான ஆட்கள் யாரு? செங்கையான மலக்குமார்களோடு இருப்பாங்க. எவ்வளவோ ஒரு பாக்கியம். அதே நேரம் யாரு கஷ்டப்பட்டு ஓதுறாரோ, குர்ஆனை ஓதணும், ஆனால் என்னால் ஓத முடியாம இருக்குது, கஷ்டமா இருக்குது, ஆஹ் அல்லது நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக நான் இருக்கிறேன், திக்கி திக்கி தான் என்னுடைய நாக்கு சரியான முறையில இருக்குது இல்ல, இப்படியெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு 2 நன்மை என்றால் உண்மையில பாருங்க, இதுல முக்கியத்துவம் எந்த அளவுக்கு பாருங்க. கஷ்டப்படுறால் அப்படியே விட்டுவிடக் கூடாது, அவர் திருப்பி ட்ரை பண்ணணும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இன்னும் ஒரு ஹதீஸ், அதுவும் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உங்கள சிறந்தவர் குர்ஆன கற்கிறவர், அதே நேரம் பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர். இந்த குர்ஆனால 2 விதமான கண்ணியம் நமக்கு ஏற்படுது. பாருங்க, அதை ஓதுறத்தினால இந்த உலகத்திலே இறக்கப்பட்ட வேதங்கள்ல மிகச்சிறந்த ஒரு வேதம், இறுதியான ஒரு வேதம், இந்த உலகத்திலே இருக்கிற புத்தகங்கள்ல மிகச்சிறந்த ஒரு புத்தகம் அல் குர்ஆன். அதை ஓதுற ஆளுக்கும் சிறப்பு, அதை கற்றுக் கொடுக்கிற ஆளுக்கும் சிறப்பு. எனவேதான் 2 வகையான சிறப்புகளும் நமக்கு கிடைப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? மீண்டும் ஒரு பிரார்த்தனையை செய்து கொள்வோம். இந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறங்கிற பணி நம்ம எல்லோருடையும் இருக்க வேண்டிய ஒரு பணி. நம்ம சாதாரணமாக யோசிக்கலாம், நம்மளோட பிள்ளைகளுக்கு நாமளே என்ன செய்யலாம், வீட்டுல ஓதி கொடுக்கலாம், ஆரம்ப ஸ்டேஜ். இதுவும் கூட குர்ஆனை கற்றுக் கொடுக்கிற ஒரு பணிதான் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்டெப்பிற்கு நம்ம போவோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம், முழு குர்ஆனையும் மனனம் செய்ய போறீங்களா? அதுவும் எங்கள்கிட்ட இருக்குது. குர்ஆன்ல ஏதோ முடியுமான வரை நான் பயணிப்பேன் அப்படின்றாலும் கூட அதுக்கான வாய்ப்பும் எங்கள்கிட்ட இருக்குது என்பதை சொல்லிக்கொண்டு, எல்லோருக்குமே இந்த ஹிஃபுல் செய்யறண்டால் அல்லது இந்த குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்துறண்டால் இருக்கிற சவால் 2 தான். ஒன்று, நேரம், சரியான இடம் என்ன செய்யறதில்ல, சில ஆட்களுக்கு கிடைப்பது இல்லை. அல்லது நேரம் இருந்தாலும் சரியான இடம் என்ன செய்யாது, கிடைக்காது. இதை நாம ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கம், வயது கட்டுப்பாடின்றி எல்லாருக்கும் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு ஒரு பாதுகாப்பான சூழல்ல அல் குர்ஆனை பாடமாக்கலாம். இப்ப நாம இதை ஒரு பிசிக்கலாக நாம எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். பெண்களாக இருந்தால் அவங்கள கூட்டிக் கொண்டு நாம போகணும், கூட்டிக் கொண்டு வரணும். நேரம் இருக்குமா இல்லையா என்று தெரியாது. சில நேரம் சில வீடுகள்ல பெற்றோர் வெளிநாடுகள்ல இருப்பாங்க, இங்க புள்ள மட்டும் இருக்கும், அல்லது சகோதரன் வெளிநாட்டுல இருப்பாரு. இந்த பிள்ளையோட கூட்டிட்டு வர்றதுக்கு எந்த ஒரு பெற்றோர் பாதுகாவலர் இருக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலை. சில ஊர்கள்ல பொருத்தமான மதரசாக்கள் இருக்காது. பள்ளின மக்கள் வாழ்கிற நாடுகள் அல்லது பள்ளின மக்கள் இருக்கிற இடங்கள்ல நாம இருந்தோம் என்று சொன்னால் இப்படியான சில சவால்கள் இருப்பதை நாம பார்க்கிறோம். எனவேதான் எல்லா சவால்களுக்கும் ஒரு தீர்வாகத்தான் இதை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஆன்லைன்ல கொண்டு இருக்கிறோம்.
இந்த கற்கை நெறியினுடைய சிறப்பு அம்சங்கள் இது எல்லா இடங்கள்லையும் நீங்க இந்த நிறைய ஆன்லைன் இன்ஸ்டியூட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பிசிக்கல் நீங்க பார்த்திருப்பீங்க. எங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்கு என்பதை தான் நாங்க இங்க சொல்ல போறோம். இந்த ஹிஃபுல் வகுப்புகள் ஆண்கள் பெண்கள் என்று இரண்டு சாராரு வயது கட்டுப்பாடின்றி தனித்தனியாகத்தான் நடக்கும். ஆண்களாக இருந்தால் ஆண்கள் படிச்சு கொடுப்பாங்க, பாடம் கேட்பாங்க. பெண்களாக இருந்தால் பெண்கள் என்ன செய்வாங்க, பாடம் கேட்பாங்க. கிட்ஸுகளுக்கும் பெண்கள் மாலிமாக்கள் என்ன செய்வாங்க, பாடம் கேட்பாங்க. இதுல வயது கட்டுப்பாடு இல்லை. இப்ப எங்கள்ட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்தால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, டீனேஜ்ல இருக்கிறார்கள் இருக்கிறாங்க, ஃபெமிலி கேர்ள் இருக்கிறாங்க. எனவே எல்லா வகையிலையும் கூட எல்லா பிரிவிலையும் கூட ஆட்கள் இருப்பதை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே நேரம் இந்த வகுப்புகள் எல்லாம் ஜூம்ல தான் நடக்கும். உண்மையில இந்த ஜூம் வந்து அஹ், ஒரு 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 கிளாஸ் மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வரும். வாட்ஸ்அப் கால் இதெல்லாம் வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு கால் மாதிரி தான் இருக்குமே தவிர அதுல வந்து ஜூம்ல இருக்கிற அந்த உயிரோட்டம் இருக்குமான்னு கேட்டா குறைவாக தான் இருக்கு. அதனால எங்களோட வகுப்புகள் எல்லாமே ஜூம்ல தான் நடக்கும். அகாடமிக் சைட்ல பொதுவாகவே ஜூம் தான் ஒரு ரீச் ஆன ஒரு ஃபேமஸ் ஆன எல்லா நாடுகள்லையும் அதுக்கு பேக்கேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பாகவும் என்ன செய்யுது, ஜூம் இருக்குது. அடுத்து நாம குர்ஆன் ஆரம்பத்துல இருந்துதான் மனனம் நாங்க என்ன செய்வோம், செய்விப்போம். அதுல ஆரம்பமாக பின்னால இருக்கிற 5 ஜூஸ், அதுக்கு பின்னாலதான் முன்னுக்கு இருந்து நாங்க என்ன செய்வோம், கொண்டு வருவோம். அதே நேரம் இந்த வகுப்பு தமிழ் ஆங்கிலம் ஆகிய 2 மொழியிலையும் நடக்கும். நீங்க மீடியம் தமிழா அதுல ஆப்ஷன் இருக்குது. அதே நேரம் நீங்க மீடியம் இங்கிலீஷா அதுவும் கூட எங்கள்கிட்ட என்ன செய்யுது, இங்க இருக்குது. அடுத்தது ஒவ்வொரு மீதும் தனியான கவனம் செலுத்தப்படும். இது 1-to-1 கிளாஸ். இது ஒரு குரூப் கிளாஸ் இல்ல, இது 1-to-1 கிளாஸ். உங்களோட பாடம் கேட்கிற நேரத்துல உங்களுக்கான டைம், அடுத்தது அடுத்தவருக்கான டைம். அப்ப 1-to-1 கிளாஸ் ஆகத்தான் இது இருக்கும், இண்டிவிஜுவல் கிளாஸ். அதே நேரம் எல்லோருமே கலந்து கொள்ள முடியுமா நேரத்தில் அந்த வகுப்புகள் நடக்கும். பெரும்பான்மையாக வந்து நைட் டைம் தான் ஒரு ஸ்டடிக்கு பொருத்தமான ஒரு நேரம். 7 to 9 இதான் எங்களோட பேசிக்கான நேரம். அதே நேரம் நீங்க ஒரு வேற டைம் ஒன்று நீங்க கேட்குறீங்களா, காலையிலையும் செய்கிறோம். லுகர் நேரங்களுக்கும் சில கிளாஸுகள் இருக்குது. அப்ப உங்க மல்லிமாக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் நேரத்துல நீங்க என்ன செய்யலாம், அவங்களோட பேசி ஒரு ஃபிளெக்சிபிளான நேரத்தை நீங்க ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதே போல எங்களோட வகுப்புகள் எல்லாம் இப்ப ஹிபு கிளாஸை தவிர மற்ற வகுப்புகள் இப்ப அரபிக், அதே நேரம் வந்து அரபிக் கலிகிராஃபி, அப்சல் உலமா, இந்த கிளாஸ் எல்லாமே இஜாசா கிளாஸ்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். நாங்க ரெக்கார்ட் பண்ணி எங்களோட வெப்சைட்ல போடுவோம். அப்ப நீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணித்தான் நீங்க என்ன செய்யலாம், அந்த கிளாஸை பார்க்கலாம், மிஸ் ஆன கிளாஸை பார்க்கலாம், தவறிய வகுப்புகளை நீங்க அது மூலமா பார்த்து பயிற்சிகள் எல்லாம் செய்யலாம். இது வந்துட்டு ஹிஃபுலுக்கு இல்லை. ஏன்னா ஒரு ஆள் அவரை பாடத்தை அவர் கேட்கறது தானே. அதனால எங்களுக்கு தேவை ஏற்பட்டால் எல்லோரையும் வைத்து ஒரு பொதுவான ஒரு செஷன் வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதையும் கூட நாங்கள் என்ன செய்வோம், எல்லாருக்கும் கொமனாக வச்சு அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து அந்த மிஸ் பண்ணின கிளாஸை நாங்கள் பார்க்கறதுக்குரிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்போம். இதுக்கு சொல்றது வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எல்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் பவர்பாயிண்ட் ஸ்லைட்ல செஞ்சு நாங்கள் என்ன செய்வோம், அதை காட்சிப்படுத்துவோம். அடுத்தது வந்து எங்களோட அந்த வழிகாட்டல் எப்படியான வழிகாட்டல் என்றால் 2.5 வருஷமும் நீங்க எவ்வளவு பாடம் தரணும் எங்கள்கிட்ட. இப்ப இந்த மந்த் நீங்க ஜாயின் ஆகுறீங்க, 2 லைன் 3 லைன் 4 லைன், அடுத்த மாசம் 5 லைன், அங்கல மாசம் ஒரு பேஜ் 2 பேஜ் என்று சொல்லி எங்கள்கிட்ட ஒரு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு என்ன செய்வோம், அதை நாங்கள் இப்ப கிளாஸ் இந்த செஷன் முடிகிற நேரத்துல உங்களுக்கு நான் காட்டுவேன். 2.5 வருஷத்துல முழு குர்ஆனை நீங்க முடிக்கலாம். இதை பேஸ் பண்ணித்தான் உங்களுக்கு உங்களோட ஆசிரியர் அல்லது முஅல்லிமா என்ன செய்வாங்க, டார்கெட் ஷீட் தருவாங்க ஒவ்வொரு மந்த். நீங்க என்ன செய்யணும், இவ்வளவு முடிக்கணும். அப்படி முடிச்சா கிஃப்ட்டும் கூட நாங்க என்ன செய்யறோம், கொடுக்குறோம். அதே நேரம் தஜ்வீத் சட்டங்களை பேணி நல்ல முறையில ஓதி மரணம் வர்றதுக்கான பயிற்சிகளும் நாங்க என்ன செய்வோம், தருவோம். அதே நேரம் இந்த தஜ்வீத் வகுப்போடு சேர்த்து மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், தர்பியா ப்ரோக்ராம் எல்லாமே நாங்க செய்றோம். அதே நேரம் தொடர்ச்சியா வாராக்களுக்கான கிஃப்ட்களும் கூட நாங்க கொடுக்குறோம். ஒவ்வொரு 2 வீக்ஸுக்கு ஒருக்கா கிஃப்ட்கள் கொடுக்குறோம். வருடாந்தம் காம்படிஷன் நாங்க என்ன செய்றோம், ஒரு 3 கேட்டகரியில நாங்க என்ன செய்றோம், 1 ஜூஸ் 3 ஜூஸ் 5 ஜூஸ் 6 இந்த மாதிரி நாங்க ஒரு ஒரு எல்லா மாணவர்களும் உள்ளடங்கக்கூடியவாறு ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சு நாங்க என்ன செய்றோம், போட்டி நிகழ்ச்சிகளையும் நாங்க ஏற்பாடு செய்றோம். அதே நேரம் இந்த துறையில நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட நீண்ட கால அனுபவம் கொண்ட முஅல்லிம்கள், முஅல்லிமாக்கள், காரிகள், இஜாசா எடுத்த ஆக்கள் இவங்க மூலமாகத்தான் இந்த வகுப்பை நாங்க கொண்டு போறோம். உண்மையில இந்த ஹிஃபுல் யூனிட்ல இருக்கிற எல்லாருமே ஹாஃபித்கள்.
குர்ஆனை மனனம் செஞ்சாக்களை தான் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், எங்களோட இந்த ஸ்டாஃப் பெனல்ல நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சு இருக்கிறோம். அதே நேரம் புதிய பாடம் போல பழைய பாடம் சபக் பாடம் என்று சொல்லி எல்லாத்துலயும் நாங்க என்ன செய்வோம், கூடுதலான கவனம் செலுத்துவோம். அதே நேரம் ஒரு குறைவான கட்டணம் ஒன்று நாங்க எடுப்போம். கற்கை நெறி முடிவில் ஹிஃபுல் சான்றிதழும் நாங்க என்ன செய்வோம், கொடுப்போம். இங்க தனியாக நான் தந்திருக்கிறேன் எங்க டீச்சர் பேனல், எங்களுடைய ஸ்டாஃப் நான் தந்திருக்கிறேன். அந்த பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், பட்டதாரிகள், நீண்டகால அனுபவமிக்கவர்கள், இதுல காரிகள் இஜாசா முடிச்சாக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, இதுல இருக்கிறாங்க. அடுத்தது இங்க பாருங்க, இந்த ஹிஃபுல் கிளாஸ் வந்து எப்படின்னால் வீக்ல 5 நாள் கிளாஸ் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை இருந்து வியாழக்கிழமை வரைக்கும், வெள்ளியும் சனியும் லீவு நாள். நேரம் நான் சொன்னது போல அதே இரவு நேரங்கள் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அல்லது மார்னிங் கிளாஸ் தேவைன்னாலும் நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு செய்து தர முடியும். மொத்தமாக மாதத்துல 20 வகுப்பு வரும். 5 கிளாஸ் படி 4 வாரம் அப்படின்னு பார்த்தோம்னால் 20 வகுப்புகள் என்ன செய்யும் இங்க வரும். அடுத்தது வந்து இந்த சிலபஸ் 2.5 வருடம் என்பதை நாம் என்ன செய்யறோம் சொல்றோம். ஓகே, இப்ப இந்த சிறப்பம்சங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கு என்று சொல்லி சொன்னால் உங்களோட அந்த டீடைல்ஸ் எங்களுக்கு தேவை. குரூப்ல என்ன செய்வாங்க, எங்களோட கோர்ஸ் கோஆர்டினேட்டர் என்ன செய்வாங்க, அந்த இதுல மெசேஜ் போடுவாங்க, இதை டெக்ஸ்டாக போடுவாங்க. நீங்க என்ன செய்யலாம், ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். இதுல உங்களோட பேரு, உங்களோட ஏஜ், நீங்க ஆனா பண்ணாங்கிற விஷயம், உங்களோட நேட்டிவ் கண்ட்ரி இலங்கையா இந்தியாவா, கரண்ட் அட்ரஸ் வரும்பொழுது நீங்க சம்டைம் ஒரு மிடில் ஈஸ்ட்ல இருப்பீங்க, அல்ல ஐரோப்பிய நாடுகள்ல இருப்பீங்க. ஆனால் நீங்க உங்களோட நேட்டிவ் கண்ட்ரி இலங்கை இந்தியான்னு போட்டுட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸ் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதை நீங்க போடணும். ஐரோப்பிய நாடுகள், அதே நேரம் மத்திய கிழக்கு நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள், இதெல்லாம் எங்க ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அதனால நாங்க சொல்றோம். அடுத்த டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜாப், உங்களோட பிறந்த திகதி எல்லாம் நீங்க போடணும். உங்களோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இன்னொரு ஃபோன் நம்பர், வீட்டு ஃபோன் நம்பர், அதே நேரம் உங்களோட இமெயில், இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு தர வேணும். ஸ்க்ரீன்ல கொஞ்சம் கீறவா நாம் தயவு செய்து. ஓகே, சரி. அப்ப நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து கட்டாயம் எங்களுக்கு அனுப்பி வைக்க வேணும். அதே போல இந்த கட்டண விவரங்களை நாங்க சொல்லிக் கொள்றோம். இலங்கை ஆட்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், 1800 ரூபாய் ஒவ்வொரு மாசம் நாங்க எடுக்கிறோம். அதே போல இந்தியன் ஆட்களுக்கு 700 ரூபாய் இந்தியன் ருபீஸ். கல்ஃப்ல இருக்கிற ஆட்களுக்கு, அதாவது மத்திய கிழக்கு நாடுகள்ல 100 ரியால் நாங்க என்ன செய்யறோம், ஒவ்வொரு மந்த்தும் நாங்க எடுக்கிறோம். ஏனைய நாடுகள்ல, ஐரோப்பிய நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள் இருக்கிற ஆட்களுக்கு $25 ஒவ்வொரு மந்த்தும் நாங்க எடுக்கிறோம். இப்ப இதுல ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். இந்த கல்ஃப்ல, அதே நேரம் வேற ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறார்கள், இந்த அமௌண்ட் எங்களுக்கு கூடுதலாக இருக்கே நீங்க யோசிக்கலாம். நாங்க ஒவ்வொரு மல்லிமாக்களுக்கும் ஒரு 10 ஸ்டூடெண்ட் தான் கொடுப்போம். அந்த 10ல இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறார்கள் 1 அல்ல 2 பேர் இருப்பான். எல்லாருமே வந்து இந்த அமௌண்ட், இலங்கை இந்திய அமௌண்ட்டை கட்ட போனால் இந்த கிளாஸை கொண்டு போக முடியாது. அதே நேரம் இந்த மாதிரியான வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கொஞ்சம் கூடுதலாக பே பண்றதுனாலதான் அவங்களும் படிக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறாங்க. அவர்கள பிரார்த்தனை, அவர்கள் எடுக்கிற அந்த நன்மையில உங்களுக்கும் பங்கு என்ன செய்யுது, அல்லாஹ் உங்களுக்கும் வேறையாக அது மாதிரியான நன்மை தருவோம். நீங்க இது ஒரு ரீசனபிளான ஒரு அமௌண்ட் தான். நாங்களும் இலங்காக்கள் தானே, இந்தியா தானே, நீங்க தயவு செய்து யோசிக்க வேணாம். இப்ப நீங்க ஒரு வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது அங்க உங்களுக்கான ஃபீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கு. அந்த அடிப்படையில நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இதை போட்டிருக்கிறோம். இதை நீங்க ஒரு சுமையாக அல்லது பாரமாக நீங்க கருத வேணாம் என்பதை நாங்க சொல்லிக் கொள்றோம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை அப்படி இருந்தால் நீங்க எங்களுக்கு என்ன செய்யலாம், தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம், மெசேஜ் பண்ணலாம். அதே போல இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்க கட்டணத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு செலுத்தினா தான் எங்களோட கிளாஸ் உள்ளுக்கு நாங்க என்ன செய்வோம், உங்களை எடுப்போம் என்ற விஷயத்தை நாங்க என்ன செய்யறோம், சொல்லிக் கொள்றோம். ஏண்டால் அந்த கிளாஸை நீங்க பேமெண்ட் கட்டினா தான் கிளாஸுக்கு நீங்க என்ன செய்வீங்க, வரணும். நம்ம பேமெண்ட் கட்டிட்டோம், கட்டாயம் போய்த்தான் ஆகணுங்கிற உணர்வு அப்பதான் வரும். அதனால நாங்க இதுல விஷயத்தை ஸ்ட்ரிக்டாகவே இருக்கிறோம். ஸ்டார்டிங்ல நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு பேமெண்ட் கட்டணும் என்பதை நாங்க என்ன சொல்லிக் கொள்றோம். நீங்க அதுக்கு பின்னால வந்து என்ன செய்யலாம், எப்ப கட்டணும் என்கிற விஷயத்தை நாங்க சொல்லுவோம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு. அப்ப நீங்க கிளாஸுக்கு நீங்க ஜாயின் ஆகுவதாக இருந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யணும், பேமெண்ட் கட்டவும். அடுத்தது எங்களோட வகுப்புகள் 8ஆம் மாசம் 30ஆம் தேதி, ஆகஸ்ட் 30ஆம் தேதி வார ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் 8 நாள் இருக்குது.
இன்ஷா அல்லாஹ் எங்களோட வகுப்பு ஆரம்பிக்கப்படும். அந்த டேட் போட்டிருக்கிறோம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேம் டேட் தான் இங்கே போட்டிருக்குதா. இதை நீங்க கவனத்துல கொள்ளுங்க. அடுத்தது எங்களோட நிறுவனத்தில் நடத்துகிற ஏனைய கற்கை நெறிகளை நாங்கள் என்ன செய்கிறோம் நீங்க சொல்றோம். இந்தியாக்களுக்கு தெரியும் அப்துல் உலமா சென்னை யூனிவர்சிட்டியினுடைய ஓப்பன் யூனிவர்சிட்டி எக்ஸாம் பிஏ அரபிக் அதை நாங்கள் செய்கிறோம். அதே நேரம் தஜ்வீத் வகுப்புகள் சின்னாக்கள் பெரியாக்கள் ஆண்கள் பெண்கள். அதே நேரம் அல் குர்ஆன் திலாவத் சின்னாக்கள் பெரியாக்களுக்கான குர்ஆனை ஓத தெரியல என்றால் அதுக்கான திலாவத் வகுப்புகளும் நாங்கள் செய்கிறோம். பேசிக் அரபிக் ஸ்போக்கன் அரபிக் டிப்ளமா இன் அரபிக் அல் குர்ஆன் இஜாசா தௌரத்துல் குர்ஆன் அரபிக் கலிகிராஃபி. அதே நேரம் டீச்சர்ஸ் மார்களை ட்ரைனிங் பண்ற டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இலங்கை மாணவர்களை மையமாக கொண்ட பாடசாலையில் கற்பிக்கப்படுகின்ற ஓலெவல் ஏலெவல் அரபிக் அரபிக் லிட்ரேச்சர் ஆகிய பாடங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் நடத்துகிறோம். அதே போல இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு வந்து நான் சொன்னது போல இதை கொஞ்சம் நான் காட்டுறேன். அதாவது நாங்கள் சொன்னோம் இல்லையா எங்கள்கிட்ட அந்த சிலபஸ் இருக்கி அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சோம் உங்கள்கிட்ட சொல்லி இருந்தோம். அதை நான் என்ன செய்கிறேன் இப்போ நான் காட்டுறேன். ஓகே. ஓகே இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாருங்க எங்களோட அந்த ஹிஃபுல் ப்ரொஜெக்டை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே. இப்போ 3 வருடம் அதாவது 2.5 வருடங்கள்ல அல் குர்ஆனை என்ன செய்யலாம் நம்ம பாடமாக்குறது. அடுத்த 6 மாசம் தவ் அப்போ மொத்தமாக 36 மாதம் 3 வருடங்கள் நமக்கு செலவாகும். அதுல வந்து முதலாவது வருடத்துல உங்களுக்கு 6 ஜூஸ் தான். 2வது வருடத்துல 13 ஜூஸ் நீங்க பாடமாக்கிடுவீங்க. அதுக்கு பின்னால இருக்கிற 6 மாத்தையிலையும் 11 ஜூஸ் நீங்க பாடமாக்கிடுவீங்க. ஏன்னால் அல் குர்ஆன்ல வந்து 2 வருஷம் போயிட்டாம் ஒரு 20 ஜூஸ் பாடமாக்கிட்டீங்க என்றால் அடுத்த 10 ஜூஸும் இருக்கிற பழைய ஏற்கனவே நம்ம பாடமாக்கின வாக்கியங்கள் வசனங்கள் சொற்கள் தான் வரப்போகுது. அதனாலதான் 6 மாத்தையிலையும் நீங்க என்ன செஞ்சிடலாம் 11 ஜூஸ் நீங்க பாடமாக்கிடலாம். அடுத்த 6 மாசம் தவறாக இருக்கும். அப்ப ஒரு வருடத்தினுடைய 12 மாதங்களுக்கும் நீங்க எவ்வளவு பாடம் தரணும் என்பதுதான் என்ன இருக்கிறது. எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க இருந்து முடியுறங்கிறது என்ன தந்துக்கிறேன் 12 மாதம். அதனோடு சேர்த்து இப்ப அடுத்த 2வது வருடம் இந்த ஆண்டுகள் வந்து என்ன செய்யலாம் நாங்க இது ஏற்கனவே நாங்க செஞ்ச வருடத்துல போட்ட ஆண்டுகள் என்ற படியினால நம்ம ஆண்டை மட்டும் என்ன செய்வோம் மாத்துவோம். மற்றபடி விஷயம் உண்டு. ஓகே. இங்க பாருங்க 13ஆம் மாதத்தில இருந்து 24ஆம் மாதம் வரைக்கும் என்ன வந்துட்டு பிறகு 25வது மாதம் இருந்து 30வது மாதம் குர்ஆன் முடியும். பிறகு 31 இருந்து 36 வரைக்கும் நான் வேற கலர்ல நாங்க காட்டி இருக்கிறோம். இது வந்து தௌர் தௌர் சரிதானே. அதாவது பாடமாக்கினத்தை மீட்டுறது. இப்ப பாருங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு மாணவன் எவ்வளவு பாடம் தரணுங்கிறது. இதுல முதலாவது மாதம் அவருக்கு ரீடிங் தஜ்வீதையும் ரீடிங் தான் நாங்க பார்ப்போம். அவருடைய முதலாவது மாத்தையில தஜ்வீதும் ரீடிங்கும். பிறகு பாருங்க 2ஆம் மாசம் அவருக்கு சூரத்து நாஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். இங்க பாருங்க 7 லைன் 5 லைன் 6 லைன் தான் அப்படியோ போகுது பாருங்க. ஒரு அப்படியோ அது கூடிக்கொண்டு வரும். 3வது மாசம் போகல என்ன பாருங்க மந்த் 3 இதுல பாருங்க அப்படியே வருது அப்படியே வருது பாருங்க. பிறகு இங்க 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் 6 இங்க பாருங்க 7 7 போக பாருங்க எல்லாம் கூடிக்கொண்டு போகுது பாருங்க 10 9ன்னு சொல்லி 9ஆம் மாசம் போகுதுன்னா பாருங்க பிறகு 10 12ஆம் மாசம் பாருங்க
ஒரு வருஷம் முடிகிற கட்டம் வரக்குள்ள ஒவ்வொரு நாளும் 10 லைன் கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு சும்மா காட்டுறேன். அதே போல ஒரு இங்க பாருங்க, ஒரு 18வது மாதம் 1.5 வருஷம்ங்கிற லெவல் வர நேரத்துல 19 லைன் ஒரு பேஜும் அங்கலையும் வரும். ஒரு பேஜ் 15 லைன், அதுல நாங்கள எக்ஸ்ட்ரா வரும். இங்க பாருங்க, இப்படி ஒவ்வொரு மாசமும் நாங்க ப்ராக்டிக்கலா போட்டிருக்கிறோம். நாங்க அமுல்படுத்தியும் பார்த்திருக்கிறோம். என்ன பாருங்க, 26வது மந்த் 25 லைன். அப்ப கிட்டத்தட்ட அவர் வந்து என்ன செய்யணும், 2 பேஜ் மட்டும் ஒரு நாள் பாடம் கொடுக்க வேண்டிய ஏஜுக்கு வந்துடுவார். அப்போ ஒரு பாடசாலையில படிக்கிற ஒரு மாணவிக்கும் கூட இது என்ன செய்யலாம், இந்த மாதிரி போனால் 2.5 வருஷத்துல முழு குர்ஆனையும் என்ன செய்யலாம், பாடமாக்கிடலாம். அதே நேரம் நான் இன்னொன்று சொல்லுவேன், பாடசாலையில வந்து இருக்கிற மாணவிகள் அல் குர்ஆனை பாடமாக்குவாங்களா இருந்தால் சின்ன ஏஜ்ல, நாங்க 6 7 எல்லாம் எங்களோட ஊர்லயே நாங்க அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாணவிகள் ஆஹ், இந்த உங்களுக்கு இந்த பாடமாக்குற விஷயம் சிம்பிள் ஆகிடும், சிந்தனை திறன் கூடும். ரிமைண்ட்ல பழைய சப்ஜெக்டை வச்சுக்கிறதுனால உங்களோட ஸ்டடி சப்ஜெக்டையும் மைண்ட்ல வச்சு கொள்ளையிடும். அதனால எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் டாக்டர்ஸ்மார்களாக ஸ்கூல்ல படிச்ச பார்ட் டைம் மதரசாக்களை ஓதினாக்களை நான் சொல்றேன். டாக்டர்ஸ்மார், லாயர்ஸ்மார், இன்ஜினியர்னு சொல்லி நிறைய பேர் ஆக்களை நாங்க பார்த்துருக்கிறோம். அப்ப சின்ன ஆட்கள் குர்ஆனை பாடமாக்குறது அவங்களோட எடுகேஷனுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதைத்தான் இதுல நான் சொல்ல வரேன். ஓகே, என்ன இருக்குது எங்கள்கிட்ட இந்த சார்ட் இருக்குது. நீங்க என்ன பார்த்துருக்கீங்க, இந்த உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், இதை வந்து ப்ராக்டிக்கலாவே நான் காட்டிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இறுதியாக உங்களோட கேள்வி பதில் இந்த பகுதிக்கு நம்ம வரலாம். ஓகே, உங்களுக்கு ஏதும் கேள்வி இருந்தால் நீங்க கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் முடியுமான வரைக்கும் நாங்க என்ன செய்றோம், எங்களுக்கு ரிப்ளை பண்றோம். ஓகே, உங்களோட கேள்வி நீங்க கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேளுங்க நீங்க. ஓகே, கேளுங்க ஷிஃபானா. السلام عليكم ورحمة الله. கேக்குதா? கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் கூட்டலுமா கூட. இப்ப கேக்குதா? கேக்குதா? ஓகே, கேளுங்க உங்களோட கேள்வியை கேளுங்க. கேக்குது. இப்போ நீங்க அந்த சார்ட் கொடுத்தீங்கல்ல, இன்ஷால்லா அது கொஞ்சம் வந்து குரூப்ல சென்ட் பண்றீங்களா? ஓகே, நீங்க எங்களுக்கு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறோம் கைட் பண்றோம். ஆ ஓகே. இந்த டேட்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்குது, அதனால குரூப்பை விட நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை அது பண்ணுறோம். கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும், அதனால கேட்டேன். இல்ல, நாங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் நாங்க கொடுப்போம். ஆ எங்கள்ட்ட யாரெல்லாம் ஓகேங்க ஜாயின் சார். ஆகுறாங்களோ நாங்க அவங்களுக்கு கொடுப்போம். இன்ஷால்லாங்க சார். ஜஸாக்கல்லாஹ் ஓகே, கய்ர். ஓகே ஒய்யா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சின்ன பிள்ளைகள்ட்ட வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் எப்படியோ தெரியா? அல் குர்ஆனை ஓத தெரிஞ்சிருக்கணும் அவங்க. அதான் எங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன். அதே நேரம் அவங்களுக்கு வந்து குர்ஆன் ஓத தெரியல என்று சொல்லி சொன்னால் நாங்க என்ன செய்வோம், எங்கள்கிட்ட குர்ஆன் யூனிட் எங்கள்கிட்ட இருக்குது. எங்கள்கிட்ட குர்ஆன் யூனிட் இருக்குது. அதுல போட்டு அதுக்கு பிறகு குர்ஆனை ஓதி முடிச்சதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம், மீண்டும் அவங்களை என்ன செய்யலாம், ஹிஃபுல் யூனிட்டுக்கு போடலாம், பிரச்சனை இல்லை. அப்படின்னா குறிப்பிட்ட இந்த டைம் வருஷம் அதுலக்கே வருமா இல்லாட்டி இல்ல இல்ல, school? அவரை வந்து நாங்க என்ன செய்வோம், குர்ஆன் யூனிட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனியான சிலபஸ் எங்கள்கிட்ட இருக்குது. இப்ப நான் உங்கள்ட்ட எப்படி நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா காட்டினேனோ அதே நேரம் ஒரு 2.5 வருஷம் முழு குர்ஆனையும் தஜ்வீதோட ஓதுற மாதிரியான பிராக்டிஸோட ஓதுறதுக்கான எங்கள்கிட்ட ஒரு மாடல் எங்கள்கிட்ட இருக்குது. அது எந்த லெவல்ல அவர் இருக்கிறாரோ நாங்க அந்த லெவலுக்கு அவரை போட்டு குயிக்கா முடிச்சு எடுத்துட்டு திருப்பி அவருக்கு ஹிஃபுல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும், 1வது மந்த் 2nd மந்த் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லையா? ரெண்டும் வேறு வேற தான் நான் பார்ப்போம். அப்ப இதோட பேசிக்லி இதோட ஸ்டார்ட் பண்ணி இப்ப இவருக்கு வந்து மகானுக்கு வந்து எப்படின்னா குர்ஆன் ஓத தெரியும், அந்த தஜ்வீத் முறையெல்லாம் தெரியும், சும்மா நோமலா ஓதுவாரு. ம்ஹும். அப்ப அவருக்கு என்ன அப்ப அதுல போட்டு எடுக்கணுமா இல்லாட்டி இதுலயே போயிடுமா? இல்ல, ஃபர்ஸ்ட்டுக்கு நாம அவரை ஜாயின் ஆக்குவோம் ஹிஃபுலுக்கு.
ஒரு 1 மந்த் போகட்டும், பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாம். அவங்களோட பேசி ஒரு முடிவு ஒன்று நாங்கள் எடுப்போம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். சரியா சார். ஓகே ஓகே, நல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ம் உஸ்தாத், இப்ப நீங்க அந்த குர்ஆன் மனப்பாடம் பண்றது வந்து லாஸ்ட்ல இருந்து போவீங்களா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து அல்பஹர்ல இருந்து ஓதுவீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அஹ், நாஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 ஜூஸ் பின்னுக்கு இருந்து போகும். அது ஏன்னு கேட்டால் எல்லாருக்குமே தொழுகையில கட்டாயம் அந்த துவாக்கள் சூறாக்கள் ஓதுவதற்கு தேவை உண்டு. அடுத்த சின்ன சின்ன வசனம் என்பதால கொஞ்சம் என்ன செய்யலாம், ஸ்பீடா போகலாம். 5 ஜூஸ் வந்துட்டு ஒரு ஆள் பாடமாக்குறாருனால் ஒரு கான்ஃபிடன்ட் ஒன்று வரும். குர்ஆன் இல்லாம லேசா முடிச்சிடலாம் என்று சொல்லி ஒரு ஒரு தெம்பு ஒன்று வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், அவரை முன்னுக்கு பக்கரா இருந்து கொண்டு வரலாம். பின்னுக்கு ஒரு 5 ஜூஸ் முடிச்சு போட்டு தான் முன்னுக்கு போகும். ஓகேவா? ஓகேங்க உஸ்தாத். ஓகே. இப்ப அதே நேரம் ஒரு ஆள் வாராரு, அவர் பின்னுக்கு பாடமாக்க இல்ல, முன்னுக்கு தான் பாடமாக்கிக்கிறாருனால் அதுல இருந்தே கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. இப்ப சில இடங்கள்ல முன்னுக்கு இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டுருவாங்க. இப்ப அரபு நாடுகள்ல எல்லாம் அநேகமா அப்படித்தான். அப்படி இருக்குமா இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன செய்யலாம், அவருக்கு வந்துட்டு அவர் விட்ட இடத்துல இருந்தே கொண்டு போகலாம். நம்ம பேசி ஒரு இதுக்கு வரலாம், ஒரு பிரச்சனை இல்லை அது. இப்ப வந்து என் பொண்ணு வந்து தஜ்வீத் ஃபுல்லா முடிச்சிட்டாங்க, சட்டம் ஃபுல்லா. ம் 30ஆம் ஜூஸ் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லா முடிக்க போறாங்க. அப்படி ம் இருக்கப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அல்பஹர்ல இருந்து ஓத வச்சிடலாம்ல? பிரச்சனை இல்லை, பார்ப்போம். நீங்க அவனை ஜாயின் ஆகுங்க, அவங்களோட சுச்சுவேஷனை பார்த்து நம்ம ஒரு இதுக்கு வரலாம். இன்ஷா அல்லாஹ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப பிகினர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்ப 8 வயசு பசங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஓதுறதுக்கு அப்படின்னா, இப்ப குர்ஆன் வந்து அந்த அளவுக்கு அவங்க சரளமா ஓத மாட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரி கோச் பண்ணுவீங்க? அதுக்குன்னு தனி கிளாஸ் ஏதாவது இருக்குதா? ஆமா ஆமா, திலாவத் கோர்ஸ் இருக்குது. குர்ஆனை ஆஹ் சரளமாக ஓதுவதற்கான கோர்ஸ். அந்த வகுப்பை முடிச்சிட்டு மீண்டும் என்ன ஆஹ் செய்யலாம், நம்ம ஹிஃபுதுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. ஆஹ் இப்ப வந்து இப்ப 10 வயசு பசங்களா இருந்தாலும் ஒரு சில புலோ வந்து ரொம்ப கம்மியா மனப்பாடம் பண்ற மாதிரி உள்ள பசங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுப்பீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா சிலபஸ்ல வந்து கொஞ்சம் லைன் கூட இருக்குது, ஒரு சில நேரம் பசங்களுக்கு ஆஹ் கம்மியா ஆஹ் தான் ஆஹ். இதாகுது. இல்ல, அது எப்படித்தான், அதாவது இப்ப நாம எல்லாரையும் வைத்து ஒரு சிலபஸ் ஒண்ணு போட்டிருக்கிறோம். இது வந்து ம் வித்தியாசப்படும். சில கட்டிக்கார ஆட்கள் இதை விட கொஞ்சம் ஸ்பீடா லைன் கூட ம் பாடமாக்குவாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க. அப்ப ஆக்களை பொறுத்து அது டிஃப்ரெண்ட் ஆகும். அது நம்ம இது வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு திட்டம் தான், ஒரு ஒரு சிலபஸ், ஒரு கரிக்குலம் தான். ஆனால் ஆக்களை பொறுத்து அது என்ன செய்யும், மாறுபடும் என்பதை நாங்க சொல்றோம். அது நாங்க உங்களுக்கு விளங்கும், அது உங்களோட பிள்ளை எந்த லெவல்ல இருக்கிறாங்க என்பது உங்களுக்கே விளங்கும். ம் நம்ம அவங்கள்ட்ட அதை நம்ம என்ன செய்வோம், அடிக்கடி ஸ்டாஃப் மீட்டிங், ஒவ்வொரு ஃபோம் வந்து கொடுக்க நாங்க என்ன செய்யறது, ஜெனரல் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு நாங்க அதெல்லாம் சொல்லுவோம். அவங்களுக்கு அசஸ்மெண்ட் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. அப்ப அந்த நேரத்துல ஓகே இந்த மாதிரி இஷ்யூ வராது. ஓகே ஓகே ஓகே. இப்ப எஸ்எல் குரான் ஓதி முடிக்கிற பசங்க வந்து உங்ககிட்ட கத்துக்கணும்னா அதுக்கு தான் திலாவத்தா? இல்ல, குர்ஆனை சரளமா ஓதுவாங்க, எந்த இஷ்யூவும் இல்ல. சரளமாக ஓத முடியாத போதுதான் நாங்க என்ன ம் செய்யறோம், அவங்கள குர்ஆன் யூனிட்ல கொஞ்சம் போட்டு எடுக்க வேண்டி இருக்குது. ஓகே 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 ஓகே. இல்ல இப்ப ஓகே. இப்ப நான் இப்ப பையனை சேர்க்கணும்னா இப்ப பெரிய பையன் வந்து கொஞ்சம் குரான் நல்லா ஓதுவான், அவனை இன்ஷால்லா சேர்த்து விட்டுருவேன் அந்த கிளாஸ்ல. இப்ப சின்ன ம். பசங்க வந்து இப்ப 7 வயசு பசங்க 8 வயசு பசங்க அந்த குரான் எஸ்எல் குரான் தான் ஓதிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள என்ன மாதிரி கிளாஸ் ஏதாவது நடத்துறீங்களான்னு கேக்குறேன். ஓ ஓ ஓ, அந்த கிளாஸ் இருக்கு, எங்களுக்கு குர்ஆன் கிளாஸ் இருக்குது. அதுல போட்டு எடுப்போம் நாங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க ஜாயின் ஆஹ் ஆகுங்க. அதை எங்களுக்கு மெசேஜ் போடுங்க. ஆஹ் இப்படி ஸ்பெஷல் பிரச்சனையை சொல்லி நீங்க மெசேஜ் போடுங்க, நாங்க ரிப்ளை உம் உங்களுக்கு தருவோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம், அவங்கள அந்த இதுக்கு நீங்க ஜாயின் ஆக்கலாம். ஓகே ஓகே இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே ஓகே ஓகே. வேற கேள்வியில ஒரு புதிய கேள்வி என்ன இருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த குர்ஆன் தஜ்வீதும் முடிச்சாச்சு. இப்ப அவங்க ம். எந்த இதுல இருந்து ஓதுறது? 12 வயசுக்கு மேற்பட்டா? ஓகே, 12 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் குர்ஆன் நல்லா ஓதுவாங்கன்னால் நேரடியாக நம்ம குர்ஆனை பாடமாக்குற அந்த இதுக்கே போடுவோம்.
ஃபர்ஸ்ட் 1 மந்த் எல்லாருக்குமே அவங்களோட ரீடிங் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் 1 மந்த். அதிலே எங்களுக்கு விளங்கும் இவர் கண்டினியூ பண்றாளா அல்லது கொஞ்சம் ஒரு 1 மந்த் 2 மந்த் இன்னும் அவருக்கு நாம குர்ஆனை சொல்லி கொடுத்து ஹிஃபுதை நாம ஸ்டார்ட் பண்ண வைக்கிறையா என்பதை முடிவு பண்ணலாம். எதுவா இருந்தாலும் நாங்க முடிவு பண்ற நேரத்துல உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். பேரண்ட்ஸ்கிட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ணித்தான் அந்த மாற்றத்தை செய்வோம். ஓகே சரி ஓகே சரி அஸ்ஸலாமு அலைக்கும். டெய்லி எவ்வளவு ஹவர்ஸ் எடுப்பீங்க ஆன்லைன்ல? அதை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க பொதுவாக சொல்றது உங்களோட புள்ள எவ்வளவுத பாடமாக்கிட்டு வராங்களோ 5 லைனோ 10 லைனோ ஒரு பேஜோ அதை முழுமையாக முஅல்லிமா பாடம் கேட்பாங்க. அதே நேரம் அவங்களோட பிழைகளையும் சொல்லி கொடுப்பாங்க. அதே நேரம் அடுத்த நாள் எவ்வளவு நீங்க பாடமாக்கிட்டு வரணும்ங்கிற விஷயங்களையும் என்ன செய்வாங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம இங்க வந்து டைம் அக்யூரேட் பண்ண மாட்டோம். 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் நாங்க அக்யூரேட் பண்ண மாட்டோம். ஏனென்றால் அவர் எவ்வளவு பாடம் கொடுக்குறாரோ அவ்வளவுதையும் பாடம் கேட்பாங்க. புதிய பாடம், அதே நேரம் சபக் பாடம், இது எல்லாமே இருக்கு. அப்ப டைம் நம்ம சொல்ல முடியாது. இதுல நீங்க எவ்வளவு பாடமாக்கிட்டு வாரீங்களோ அதை அவ்வளவுதையும் பாடம் கேட்பாங்க. சரியா? ஒரு 3-4 ஜூஸ தாண்டினதுக்கு அப்புறம் அந்த பழைய ரிவிஷனும் நீங்க வந்துட்டு டெய்லி 5 பேஜ் 10 பேஜ் மாதிரி கேட்பாங்கல்ல, சோ அதுவும் ஆமா நீங்க ஆமா எஸ். அப்ப வந்துட்டு எப்படியும் ஒரு 1 ஹவருக்கு மேல ஆயிரும்ல, சோ அவ்வளோ டைம் கொடுப்பாங்க ஓ தானே? ஓ அப்படியான ஜுசு பாடங்கள் இருக்குது. அதுக்கு வந்து நாங்க செப்பரேட்டா டைம் ஒன்று எடுத்து நாங்க அதை கேட்போம். கிளாஸ் நேரத்துல நாங்க அதை கேட்க மாட்டோம். வேற டைம் ஒன்று எடுத்து நாங்க என்ன செய்வோம் அதை கேட்போம். அதே நேரம் வந்து சில எக்ஸாம்பிள் வைப்போம். குறிப்பிட்ட இடத்துல ஓதுங்க அப்படின்னு சொல்லி அப்படியான சில ட்ரைனிங்களும் இருக்கு. ஓகே ஓகே. இப்ப என் பொண்ணு வந்துட்டு 3 ஜூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஆனா இங்க வந்துட்டு நேர மாசா போய் தான் பண்ணுது. ஆனா அங்க வந்துட்டு இந்த ரிவிஷன்ஸ் சரியில்லை, அதனால பழச வந்து அடிக்கடி வந்து விட்டுருது. புதுசா பண்றதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரிவிஷன்ல சரியா இல்லாதனால அதை திருப்பி திருப்பி மீட்டு எடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ரிவிஷன் வந்துட்டு நீங்க டெய்லி கண்டிப்பா கேட்டுருவீங்கல்ல? ஆமா ஆமா ஆமா. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்குதா? புதிய கேள்விகள்? ஓகே, இல்லாட்டி நம்ம முடிச்சு கொள்ளலாம். அதே நேரம் உங்கள்ட்ட ஏதாவது புதிய கேள்விகள், சில ஸ்பெஷலான கேள்விகள் இருக்கும். உங்களோட இத நிலைமைய இது பண்ணி கொண்டு கேட்கிற சில கேள்விகள், அதை நீங்க வெக்கப்பட தேவையில்லை. எங்களை தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன செய்யலாம், எங்கள்கிட்ட கேள்விகளை கேட்கலாம். நாங்க அதுக்கும் என்ன செய்வோம், உங்களுக்கு ரிப்ளை தருவோம். அதுக்கும் ரிப்ளை தருவோம். ஓகே, அப்ப முடிச்சு கொள்ளுமா? ஏதாவது கேள்விகள் இருக்குதா? லாஸ்ட் டைம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், இது குரான் வந்து ஓத பாடம் கொடுக்கும்போது ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டு அந்த பாடம் கொடுப்பாங்களா, இல்ல இந்த பாடத்துல இருந்து இந்த பாடம் மட்டும்தான் சொல்லுவாங்களா? பொதுவாக இப்ப ஒரு ஆளுக்கு வந்து ஓத தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு நம்ம பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் சின்ன ஆக்களாக இருந்தால் சில ஆக்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கம்பாங்க. அந்த சிச்சுவேஷன்ல நாங்க என்ன செய்வோம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதே நேரம் சில கிராத்துகள் இருக்கும் எங்கள்கிட்ட, அதையும் கூட நாங்க இந்த கிராத்தை கேட்டு நீங்க பாடமாக்கிட்டு வாங்க எங்களை தகவல்களையும் நாங்க என்ன செய்வோம், கொடுப்போம். அப்ப ஹிஃபுக்கு இங்க வார ஆக்கள், இப்ப சின்ன ஆள் பெரிய ஆள், அவருக்கு நாம என்ன செய்ய முடியாது, முழுவதுமாக வந்து ஓதி காட்ட முடியாது. ஏன்னா அவங்களும் அதை கேட்க மாட்டாங்க. இந்த இஷ்யூ சின்ன ஆக்கள் தான் இருக்கும். அதை விரும்பினா நாங்க அதை செய்வோம். அவங்க அதை எதிர்பார்க்கறாங்க என்றால் நாங்க என்ன செய்வோம், அதை செஞ்சு கொடுப்போம். பிரச்சனை இல்லை. இல்ல தஜ்வீத் வந்து இது இப்பதான் பிகினரா இருக்குங்க தெரியுறாங்க அப்படின்னா, அவங்க ட்ரைனிங் எடுத்தாலும் திருப்பி திலாவாலாம் செய்யாம ஹிஃப்ல் பண்றது பின்னாடி கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க இப்பதான் தெரிஞ்சு வர்றவங்களுக்கு அப்ப எப்படி ஹிஃப்ல் பண்றது? அப்ப சொல்லி கொடுத்து நம்ம திலாவா அவங்களுக்கு ஒரு தடவை தேவைப்படும் தானே? இல்ல டைரக்டா ஹிஃப்லுக்கு போயிடுவாங்களா? ஏற்கனவே படிச்சிருப்பாங்கல்ல, சின்னதுல இருந்து படிச்ச சூறாக்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்ப தஜ்வீது தெரியாம மனப்பாடம் பண்ணது. அத இப்ப வந்து இப்பதான் தஜ்வீதோட நம்ம ஓதணுங்கும்போது, இப்பதான் நமக்கு படிக்க கிடைக்குது, இதெல்லாம் தெரியுது அப்படிங்கும்போது, அப்ப அத சரி பண்ணிட்டு தான் ஹிஃப்ல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப ஒரு அளவுக்கு தஜ்வீத் இருந்தாலும் நாம என்ன செஞ்சிடலாம்,
குர்ஆனை மனனம் செஞ்சிடலாம். அதே ம் நேரம் இப்ப நம்ம தஜ்வீத் படிக்க இல்ல குர்ஆனை மனனம் செஞ்சிட்டோம் என்று சொல்லி போட்டு நம்ம அப்படியோ ம் போறோம். தஜ்வீத் படிச்சு பாடமாக்கினத்தையும் கூட நம்ம என்ன செய்யலாம், கிளியர் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. நாங்க நிறைய பேர் ஆக்களையும் கூட அந்த மாதிரி திருத்தியும் இருக்கிறோம். இப்ப தஜ்வீதை படிச்சு போட்டு தான் நம்ம பாடமாக்குறோம்னு எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அதுக்கான வாய்ப்பு வசதிகள் கிடைக்கவும் மாட்டாது. இப்ப ம் பாடமாக்க வேண்டியதுதான். பிறகு தஜ்வீதை படிக்கிற நேரத்துல அதை என்ன செய்யணும், திருத்தப்படணும். இப்ப பழைய பாடங்கள் ரிவிஷன் நம்ம கேட்கத்தானே வேணும். அந்த நேரத்திலேயாவது இது என்ன செய்யும், கொஞ்சம் இது திருந்தும். நம்ம ஆரம்பத்துல குயிக்கா நாம இதை எதிர்பார்க்க முடியாது. கொஞ்ச நாள் போகணும். போனதுக்கு பின்னால இது சரியாகும். அப்படி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், சில ஆக்களை வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி இருக்கிறோம். அதனால எங்களுக்கு நாங்க இந்த பதில் உங்களுக்கு தர முடியும். நீங்க ஜாயின் ஆகுங்க, ம் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். சரி சரி அஸ்லாம் ஜஸாக்கல்லா. ஓகே, சரி. அப்ப முடிச்சுக்கொள்ளுமா எப்படி? ஓகே, நல்லம்மா. அப்ப முடிச்சுக்கொள்வோம். அதே போல உங்கள்ட்ட சில கேள்விகள் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், எங்களை தனிப்பட்ட முறையில கேட்கலாம். எந்த நேரத்திலும் நீங்க உங்களோட கேள்வியை கேட்டுக்கொள்ள முடியும். நாங்க ரிப்ளை பண்ணுவோம். அதே நேரம் நாங்க சொன்னது போல 8 நாளையால எங்கட இந்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும். அதுக்குள்ள நீங்க கட்டணத்தை செலுத்தி நீங்க என்ன செய்யலாம், எங்களோட வகுப்புல நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஹாஃபிலாக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய பெற்றோருக்கு ஒரு கிரீடம் நாளை மறுமை நாளில் அணிவிக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளும் அல்குர்ஆனை மரணம் செய்து அவர்கள் மூலமாக நாமும் அணிவிக்கப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்வினை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். வல்ல அல்லாஹ் அனைவருடைய நல்லமல்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.